போதை பொருள் விழிப்புணர்வு. உலக நாடுகள் முழுவதும் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை மக்கள் போதைக்கு அடிமை ஆவதாகும். போதைப் பொருட்கள் மனிதனை சிதைத்து தனி குடும்பம், சமூகம் என அனைத்தையும் சீரழிக்கும் ஒரு அச்சுறுத்தலாகும். இளைய தலைமுறையை அதிகம் குறிவைத்து பரவும் போதைப் பொருட்கள் நாட்டின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாகிறது. போதை மரணத்தை தரும் ஒரு மாயவலை என்ற வரிகளுக்கு ஏற்ப போதைப் பொருட்கள் நம்மை அறியாமலோ நம் வாழ்க்கையை சூறையாடும் மாயவலை. மதுபானம், புகையிலை, கஞ்சா போன்ற போதை பழக்கங்கள் மனிதனை அழிக்கிறது. நிரந்தரமான துயரத்தையும் அழிவுமே பரிசளிக்கிறது. வாழ்க்கை என்ற பூந்தோட்டம், போதையில் அது இன்று போராட்டம். வாழ்க்கை போதை வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்ற வரிகளுக்கு ஏற்ப போதைப் பொருட்களின் பயன்பாடு தனி மனிதனை மட்டும் பாதிப்பதில்லை. அதன் விளைவு சங்கிலி தொடர் போல ஒரு விருது குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நாட்டையும் சீரழிக்கிறது. நாட்டிற்கு அது சாபக்கேடாக மாறுகிறது. போதைப் பொருட்கள் நாம் காசு கொடுத்து வாங்கும் வேதனை. போதைப் பொருட்கள் பழக்கத்தால் இதய நோய்கள், நரம்பு மண்டல தளர்ச்சி போன்ற குறைபாடுகள் ஏற்படுகிறது. மனசோர்வு, பதட்டம், மனநோய் போன்ற மனநல பிரச்சனைகளும் ஏற்படும். இது மேலும் திருட்டு, வன்முறை போன்ற குற்ற செயல்களையும், கல்வியின்மை, வேலையின்மை மற்றும் குடும்ப பொருளாதார நெருக்கடிகளுக்கும் காரணமாகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதைப் பொருள் விழிப்புணர்வு அனுசரிக்கப்படுகிறது. போதைப் பொருட்களை வைத்திருப்பவர்கள் மற்றும் அதனை விற்பனை செய்பவர்களின் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவது தனி மனிதனின் கடமை மட்டுமல்ல, சமூகம் மற்றும் அரசாங்கத்தின் கூட்டு முயற்சியாகும். போதையற்ற சமுதாயத்தை படைப்போம், போதையற்ற உலகத்தோ அமைப்போம். வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் முதல் நாளைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் அரவிந்தன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு போதைப் பொருள் விழிப்புணர்வு. போதை மரணத்தின் பாதை. இன்று உலக நாடுகள் அனைத்தும் எதிர்கொள்ளும் மிக முக்கிய பிரச்சனை போதைப் பொருட்களுக்கு மக்கள் அடிமையாவதுதான். இன்று போதைப் பொருட்கள் என்று விற்பனை செய்வதையும் அதை வைத்திருப்பவரையும் மக்களிடமிருந்து எதிர்கொள்ளும் போராட்டத்தை மக்களுக்கு தைரியம் தர வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதி போதைப் பொருள் விழிப்புணர்வை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதிதோர் சமூகத்தை உருவாக்கும், புதிதோர் உலகத்தை படைப்போம். நன்றி, வணக்கம்.